ஹாய்ங்க. ஹாய். ஹாய் சொல்லியா. ஹாய்ங்க. சொந்தங்கள் அனைவருக்கும் எல்லாருக்கும் வணக்கம்ங்க. நான் தேவிப்பட்டினம் ரவிச்சந்திரன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்திருக்கோம். லைவ் வர பார்த்துருப்பீங்க நிறைய பேர். நாங்கள் லைவ் போட்டிருந்தோம். இன்றைக்குள்ள வியாபாரம் நிறைய பேர் எவ்வளோ ஒரு நினச்சிருப்பாங்க, என்ன வண்டி கூட ஃபுல்லாக இல்லை அப்படின்னு நினச்சிருப்பாங்க. இப்போ என்னோட வெறும் பாத்திரமாக தெரியுது, திரும்ப பார்க்கல ஒருத்த ஜன்னல் கம்பியாக தெரியுது அப்படின்னு நினச்சிருப்பீங்க நிறைய பேர். பட் வியாபாரம் எங்கே இருக்குன்னு பார்க்கிங்களா? வாங்க வெயிட் பண்ணுங்கள், நான் காமிக்கிறேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜன்னல் ஏதாவது பழைய வீடு இருக்குது பார்த்திங்களா, அந்த ஜன்னலில் வந்து ஒரு வீட்டில் கொடுக்கும்போது நம்ம தெரிஞ்ச வீடு தான். கூப்பிட்டு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கட்டையில் உடைப்பீங்களா அண்ணா அப்படி நாங்கள் நினச்சோம். உடைக்கல எங்களால் முடியாதுங்க, கடைக்காரங்க காந்திட்டு தான் கடையில் போய் கொடுப்போம். அவங்க வந்து கடைக்காரன் வந்து உடைப்பாங்க அப்படின்னா. அப்போ இந்த கம்பிக்கில் என்ன ரேட்டு கொடுப்பீங்க அப்படின்னாங்க. நான் சொன்னால் கட்டைக்கு கொடுக்க மாட்டோம், காசு கம்பிக்கு தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். சரிங்களா? ரொம்பலாம் கிடையாது, இருந்தாலும் ஒரு 10-20 கிலோ 30 கிலோ கம்பி கிடைக்கும். சரிங்களா? ஒரு 10-20-30 கிலோ கம்பி கிடைக்கும். சரிங்களா? 30 கிலோனால என்னாச்சு நமக்கு ஒரு 2000 15 700 800 கிடைக்கும். பத்து நம்ம ஒரு 500 தான் 300 கிடைக்கும். அதுக்காக ஏன்னா வர டைம் தானே, இன்றைக்கி வியாபாரம் வர டல்லாக இருந்துச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் நிறைய வீட்டில் ஆள் இல்லை, நிறைய பாத்திரம் எடுக்க வீட்லேயும் காசு இல்லை. சரிங்களா? அதனால தான் அன்றைக்கி நம்ம இதாவது போதும், கடவுள் புண்ணியத்தில் வர டயத்தில் 300 வண்டிக்குள்ளேயே கிடச்சா போதும் அப்படின்ட்டு தான். அதேமாதிரி பார்த்திங்கன்னா வியாபாரம் இல்லையா ரவி அண்ணா சாக்கில் அப்படின்னு நிறையா பேர் கேட்பாங்க. வாங்க பார்த்துட்டே இருங்க. இங்கே பாருங்கள், இதை பார்த்திங்களா, இதுதான் ஓகேவா. இதாங்க இன்றைக்கி வியாபாரம் பாருங்கள். ஒன்று கொஞ்சம் வியாபாரம் இருக்குது, எப்படி இருந்தாலும் ஒரு வரும். எப்படியாவது ஒரு இன்றைக்குள்ளே செலவு சாப்பாட்டு முறைக்கு வீட்டுக்கு செலவுனாலே நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி நேற்று வீடியோவில் சொல்லியிருக்கேன். சாப்பாட்டுக்கும்போது நீங்கள் எல்லாருமே நினச்சிக்கிறாதீங்க இவ்வளோதான் அவ்வளோதான்னு. காலையில் மத்தியானம் சாப்பாடு 3 நேரம் சாப்பிட 2 பேரும், அதுக்குள்ளே கூலி கிடைக்கும். சரிங்களா? ரொம்ப லாபம் இல்லாட்டாலும் பட் கூலி கிடைக்கும். நேற்று வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கடல் புண்ணியத்தில் ஒரு குடை கிடச்சிச்சு. சரிங்களா? நிறையா கிடச்சிச்சு. நிறையா இல்லை, பரவாயில்ல. நேற்று ஒரு எதிர்பார்த்தோட ஒரு 500 ஒரு 700 ஆளுக்கு ஒரு 800 கூலி கிடச்சி நேற்று. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கூலி இல்லை, செலவு கூடும், சாப்பாடு முறை கழிஞ்சிருக்கும். சரிங்களா? அவ்வளோதான். இதை ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் கேட்பாங்க டெய்லி வியாபாரமாக வண்டி முறை கொண்டு வருவாங்களா அப்படின்னு கூட நினச்சிப்பீங்க எல்லாருமே. ஏன்னா நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருமே நான் ஒரு நம்மளை பிடிச்சவங்க பார்ப்பாங்க, பிடிக்காதவங்க பார்ப்பாங்க. அவங்க பிடிக்காத பார்க்கவும் புரியாது. இவங்க வந்து டெய்லி வியாபாரம் கொண்டு வராங்க, நல்ல வண்டியில் வியாபாரம் கொண்டு வராங்க, பட்டு லாபமே இல்லைன்னே இவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்னு கூட நினைப்பீங்க, நிறைய பேர் நினைப்பாங்க. அவங்களுக்காக தான் இந்த பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நான் ஒரு சின்ன ஒரு நல்லா போனால் ஒரு 3 சாக்கு இருக்கும், ஒரு 2-3 சேரு, கொஞ்சம் இரும்பு அதுமாரி இருக்குது. அதுமாரி பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஜன்னல் முடியாத பட்சத்துக்கு இல்லை, பட்டு நமக்கு அந்த இரும்பு கொஞ்சம் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக தான். நிறைய வியாபாரம் தான் இது ஏற்ற முடியாது, ஏன்னா கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? அதனால தான். பட்டு என்னென்னு பார்த்து இந்த ஜன்னல் ஏற்றுனதுக்கு இங்கே பாருங்கள், இந்த ஜன்னலை தூக்கி ஏற்றுனதுக்கு இந்த அடையாளம் தெரியுது என்னன்னு தெரியல, கையில் பாருங்கள் இழுத்துருக்கு. அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த ஆமாங்க, அந்த என் பையன் காமிச்சு கொடுக்குறான், எங்களுக்கு வேணும் காமிச்சு கொடுக்குறான். ஓகேவாங்க பாருங்கள், இந்த ஜன்னல் ஏற்றுனதுக்கு. இதை வந்து இது சாதாரண ஒரு வியாபாரம் ஏற்றினா அடிபடும் அது அப்படின்னு கூட நிறைய பேர் நினைப்பாங்க. பட் ஆனால் அதுக்காக சொல்லலை. இந்த ஜன்னலை பிடிச்சி ஏற்றி பறிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது பழைய ஜன்னல் பார்த்திங்கன்னா மழையில் நனைஞ்சிரு பார்த்தீங்கன்னா கொதன்னு இருக்குது, கொதன்னு இருக்குது. இந்த ஜன்னல் பாருங்க, இங்கே இருங்க, இந்த கொதன்னு இருக்குது, இப்படி இருக்கும், இங்கே இருங்க, இப்படி இருக்குது பார்த்திங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா இது தூக்கி ஏற்றினால இனிமேல் தான் தெரியும், கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கல. நம்ம தூக்கி ஏற்றிட்டு வந்தோம் பார்த்திங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு இந்த மழையில் நனைஞ்சதுக்கும் இந்த பழைய இது போய் ரொம்ப வருஷமாக இருக்குது பார்த்திங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் சுரிய ஆரம்பிச்சிடும், அலர்ஜி மாதிரி. சரிங்களா? இது வந்து அலர்ஜி மாதிரி எனக்கு நிறைய ட்ரிப் ஆகிருக்கு. பட் இன்றைக்கி வந்து நம்ம வீடியோ போடுறதுனால இன்றைக்கி நமக்கு வியாபாரத்தில் இந்த ஜன்னல் இன்றைக்கி கிடச்சதுனால உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். பட் இது வந்து யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகாதுங்க. நம்ம செய்யணும் எப்படினாலும் 10-15,000 கிட்ட வரும். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த கட்டாயம் இதெல்லாம் ஆகலை. அதுமாதிரி கண்ணாடி கிளாஸில் இருக்குதா, கண்ணாடி கிளாஸ் எல்லாமே இதில் இருக்குது. இது வருங்க, இந்த கிளாஸ்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா. இதெல்லாம் கிளாஸ்லாம் போகாது. இந்த கடைக்காரங்க என்ன செய்யணும், நாளைக்கு இறக்கி வச்சோடனே கடைக்காரங்கிட்ட நான் சொல்கிறேன், நீங்கள் இது எடுத்துக்கோங்க, உடச்சி எடுத்துக்கோங்க அப்படிமா. அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா உடச்சி எடுக்க மாட்டாப்பா கடைக்காரங்க. பட் இதுக்காக எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சாப்பாடு வைக்கிறாங்க, வெந்நி போட்டுக்கிடுவாங்க, அதுக்காக வேண்டி தான் உடச்சி எடுப்பாங்க. இல்லைன்னா இந்த இதெல்லாம் வந்து நம்ம இந்த ஜன்னல் வந்து உடச்சி எடுத்து இந்த கம்பி தனியாக வந்து நமக்கு தூக்க மாட்டாங்க. சரிங்களா? இப்போ நம்ம உடச்சி கொடுத்தா நம்ம கட்டையை கொண்டு போகிறது தான் அவங்க உடச்சி தர மாட்டாங்க. பட் அவங்களுக்கு வந்து வெந்நி போட டீக்கு இப்போ இது சாப்பாடு ஆக்கிறதுக்குன்னா வச்சுக்கிறதுக்காண்டி அவங்க வந்து உடச்சி பிறகு நமக்கு இரும்பை மட்டும் தூக்கி கடைக்காரங்க கொடுப்பாங்க. நமக்கு சரி ஒரு ஹெல்ப்பாக இருக்கும், நமக்கு ஒரு ஹெல்ப்பு. அதேமாதிரி நம்ம அவங்களுக்கு அந்த வியாபாரத்தை வந்து கொண்டு வந்து கொடுக்குறதுனால அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணம் தான். சரிங்களா? அதுமாதிரி பார்த்திங்கன்னா பாத்திரம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அடை போடலாம் அப்படியே வச்சுருக்கேன். ஏன்னா இன்றைக்கி டைம் இருக்குது, நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு பார்த்திங்களா. அது எல்லாருக்கும் லைவில் பார்த்துருப்பீங்க, நல்ல மழை, ஓவர் மழை இன்றைக்கி. அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இப்போ மணி நேரத்தாங்க இருக்கும் 4:30. ஆமாங்க 4:30.
கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3.5 கிலோ மழை வந்துருச்சு. 1 மணி நேரம் இருக்கும். நாங்கள் அங்கேருந்து வந்தோம் பார்த்திங்களா. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரம் முக்கால்வாசி தூரம் வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் வீடியோ போட்டோம், லைவ் போட்டோம். ஒரு 20 நிமிஷம் லைவ் போட்டிருக்கேன். சரிங்களா, பாருங்கள். நிறைய பேர் மழை பெஞ்சா இல்லையான்னு டவுட் இருந்தால் கொஞ்சம் லைவ் பாருங்கள். எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. சரிங்களா, இன்னும் பார்த்தீங்கன்னா நாங்கள் டீ எதுவும் சாப்பிட டைம் இல்லை, ஏன்னா மழை பெஞ்செல்லாம் இறங்கிட்டு டீ குடிக்கல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் கோயில் வேலை முடிஞ்சிச்சு. வந்து நாளைக்கு காலையில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இப்போ போய் நாங்கள் வச்சுட்டு கடையில் போய் நானும் சதீஷும் போய் என் பையன் சதீஷ் ஓகேவா, நானும் சதீஷும் போய் டீ சாப்பிட்டு திரும்ப வந்து ரூமில் வந்து சாப்பாடு ஆக்கணும், குளிக்கணும். சரிங்களா, மேலே மட்டுமாவது குளிச்சுட்டு எல்லாம் முடிச்சு சாப்பாடாக்கி சாப்பிட்டு பிறகு பற்றி 9 மணி ஆயிரும். இது ரீப்ளே பண்ணி இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வீடியோ போடுறோம் பார்த்திங்கன்னா, இது வந்து ரீப்ளே பண்ணணும். அதுக்கும் கொஞ்சம் டைம் கிடைக்கும். சரிங்களா, அதேமாதிரி பார்த்திங்கன்னா நிறையா பேர் நினச்சிருப்பாங்க. அதேமாதிரி வெற்றி செல்வன்லாம் நேற்று ஃபோன் போட்டிருந்தாப்புல 10 நைட்டு போல். பட் அது எடுக்க டைமில் இல்லை. பட்டு உறங்கிட்டேன் நேரத்தில். ஓகே, வெடி பார்த்துக்கலாம். சரி, கண்டுபிடிச்சிக்க வெற்றி மச்சாலாம் உறங்கினப்போ நீ ஃபோன் போட்டால் திரும்ப பார்க்கல. எனக்கு ரீசார்ஜ் இல்லை, 2 நாளாக ரீசார்ஜ் இல்லை. வீடியோ என்ன எப்படி அப்லோடு பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சதீஸ்வரம் மொபைல்லேருந்து எனக்கு நெட்டு கனெக்ஷன் கொடுத்து அதுலேருந்து வீடியோ எனக்கு அப்லோடு பண்ணிக்கிருக்கேன். சரிங்களா, அதுமாதிரி நிறைய பேர் அப்படி தான் ஆகிருக்கா. கண்டிப்பாக சதீஷ் தான் எனக்கு நெட் கனெக்ஷன் கொடுத்து எனக்கு வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு சப்போர்ட் பண்ணுறாப்புல. ஓகேங்களா, நிறைய பேர் ஃபோன் போட்டாலும் ரீப்ளே திரும்ப எடுக்கலை, திரும்ப எடுக்க முடியாத நம்ம ஷோ போடுறோம், திரும்ப ஏதாவது வேலை பார்த்து இருக்கும் பார்த்தீங்களா. அதுமாதிரி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு காசு இல்லை. நிறைய பேர் கேட்கலாம், சதீஷ் செல்வர் வந்து ஃபோன் போட்டு பேசலாம் அப்படின்னு நினைப்பாங்க. பட்டு இதுக்கு நான் ஒரு நேரம் ஃபோன் போடுவேன், திடீர்னு எடுக்காமல் இருப்பேன். திடீர்னு அதுமாதிரி சதீஷ் வந்து ஃபோன் போட்டோம்னு வச்சுக்கோங்க, ஏன்னா ஃபோன் போட்டால் நான் திடீர்னு எடுக்க முடியாது. திடீர்னு சதீஷ் ஊருக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் யாராவது சதீஷ் நம்பருக்கு ஃபோன் போடுங்க, நான் ஊரில் இருக்கேங்க அப்படிம்பாங்க. அது டிஸ்டர்ப் ஆகிருக்கும். அதனால தான் அப்பா நம்பரே கொடுத்துக்கலாம்ல அப்படின்னு கூட நினைக்கலாம் என் பசங்க. சரிங்களா, அதனால தான் கொடுக்கல, எதுவும் நினச்சிக்கிடாதீங்க. நான் அதாவது நான் மெயினாக என்ன வெற்றி செல்லம் ஃபோன் போட்டாலும் சுகந்திகா ஃபோன் போடுவாங்க, அப்புறம் ஒரு அசினா இப்படி 4-5 பேர் ஒரு 10 பேர் ஃபோன் போடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபோன் போட்டாலுமே அவங்களுக்கு நான் வந்து திரும்ப கூப்பிட முடியல எப்படின்னு நினச்சிக்கிடாதீங்க. பட் கொஞ்சம் வேலையாக இருந்தால் எடுக்க முடியாது, அதுதான். சரிங்களா, சரிங்க, பாருங்கள். சதீஷ் என்னையாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் தங்கத்தை இன்றைக்கி ஒரு அட்டை கடிச்சிருச்சா, இன்றைக்கி அட்டை கடிச்சாப்போ இங்கே அட்டை இருக்குமா அங்கே அட்டை இருக்குமான்னு புள்ள பார்த்துக்கிறேன். எல்லா இடத்துலையும் புள்ளங்கிறேன், எங்கெங்கே புல் இருக்கோ அத்தனை இடத்தையும் பார்த்துக்கிறேன். இதே அட்டை கடிச்சா நல்லா கெட்ட ரத்தம் போயிருண்டா. கொஞ்சம் நான் அதாவது கெட்ட வச்சுருந்தேன். கெட்ட ரத்தம் இருந்துச்சுன்னா அட்டை கடிச்சோன்னே கெட்ட ரத்தம் போயிடும், நல்ல ரத்தம் ஆகும்னு அப்படி சொல்கிறாங்க எங்கள் ஊரில், கேரளாவில். பட் என்னென்னு தெரில. எப்படி இருந்தாலும் ஒரு சொட்டு ரத்தம் போகுது உறுதி. சரிங்களா, அதுவும் சாப்பிட்டு போட்டோம். சரிங்களா, அதுவும் பசியோடு தானே இருக்குது. சரிங்களா, சரிங்க, எல்லாருமே பாருங்கள். நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம், எல்லாருமே தொடர்ந்து பாருங்கள். இன்றைக்கி கடவுள் நமக்குன்னு கடவுள் அளந்தது இதுதான். சரிங்களா, இன்றைக்கி வரவுக்கு செலவுக்குனாலும் பரவாயில்ல, கிடச்சாலும் போதுங்க. ஏன்னா ரொம்ப ஒரு நாளைக்கு ரொம்ப லாபம் கிடச்சிட்டு 2-3 நாளைக்கு செலவுக்கு கிடச்சா கூட அது கூட போதும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி நான் சும்மா நடந்து போகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப லாபம்லாம் கிடைக்காது. சும்மா அதாவது கொஞ்சம் வரவுக்கு செலவுக்கு தான் போய்க்கிருக்குன்னு நினச்சிக்கோங்களேன். பட் இப்போ அதை விடலாம் பரவாயில்லைங்க, யாரோ வண்டி எடுத்தனால பரவாயில்ல. சரிங்களா, அதேமாதிரி உங்களுக்கு வண்டி எடுத்தனால லாபமாக நஷ்டமான நிறையா பேர் கேட்டுருக்காங்க. எங்களுக்கு லாபம் தான் இருக்குது. சரிங்களா, நஷ்டமே கிடையாது. ஏன்னா முதல்ல நடந்ததை விட எனக்கு பார்த்திங்கன்னா கடவுள் புண்ணியத்தில் ஏதாவது கிடச்சிருக்குங்க. சாப்பாடுக்குனாலும் போய் மிச்சம் ஏதாவது கிடைக்கும். சரிங்களா, நாங்கள் தீபாவளி ஊருக்கு போகும்போது பார்த்திங்கன்னா ஏதாவது மிச்சம் பண்ணணும். அதேமாதிரி நீங்கள் எல்லாருமே தொடர்ந்து வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி ஏதாவது கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, பாய்ங்க, பாய் தங்க சைஸ் பாய் சொல்லு. ஆமாங்க, பாய்ங்க, பாய். ஓகேவா, நாங்கள் அந்த கடையில் எல்லோரும் உட்காந்துருக்கோம் காந்தியரில், நாங்கள் போகிறோம். ஓகேவா, பாய்ங்க, பாய். உட்காந்துருக்காங்க காந்தி எல்லோரும். ஓகேவா, பாய்.